ஸோ பேசிக்கலி இதுதான் ஸ்டார்ட் பட்டன். ஓகேவா? இது வந்து இன்க்ரீஸ் வால்யூம், டிக்ரீஸ் பண்ணுறது வால்யூம். இது வந்து பிரிண்ட் ஆப்ஷன் தான். இவ்வளோ தெரிஞ்சால் போதும் இதில் மெயினாக. ஓகே, இது வந்து நமக்கு வந்து இது என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட்டு மெஷர் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டோக்கோன்னு எழுதியிருக்கும். ஓகே, இந்த US1 எழுதியிருக்கிறது தான் நம்ம ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டு. இது ரெண்டையும் நம்ம மாற்றி வச்சிடக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாது. அதுதான் நம்ம மெயினாக தெரிய வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ டோக்கோ எப்போவுமே யூட்ரைன் ஃபண்டஸ் இருக்கு இல்லையா, அப்பர் சைடு அந்த மேலே தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதில் இது வந்து நம்ம ஹார்ட் பீட் எந்த சைடில் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இந்த சிடிசி மிஷினில் தெரிய வேண்டியது வந்து இப்போ அப்படி வச்சு நம்ம இந்த பெல்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது அப்படியே இருக்கும்ல, அதை அப்படியே பார்க்கணும். இந்த மிஷினில் வந்து நம்ம அது கனெக்ட் பண்ணிட்டோம், ஹார்ட் பீட் வருது, கான்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஸோ டோக்கோன்னு எழுதியிருக்கு இங்கே, கரெக்டாக? இங்கே FHR எழுதியிருக்கு. டோக்கோ எழுதியிருக்கிறது இங்கே கீழே தான் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் மெஷர் ஆகும், கரெக்டாக? ஸோ இங்கே தான் நம்ம அந்த இப்போது 50 இந்த மாதிரி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைனா 20, 40, 50, 50க்கெல்லாம் மேலே வந்துச்சு, நமக்கு இப்படி ஏறி இறங்கி வருது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக 110ம் 160க்கு இடையில ஹார்ட் பீட் வரும். ஓகேவா? அதுதான் பேசிக்காக தெரிய வேண்டியது. 110க்கு கீழே ஹார்ட் பீட் போனாலும் பேஸ்லைன், அதாவது இந்த டோட்டல் ரீடிங் 110க்கு கீழே போனாலும் இல்லை டோட்டல் ரீடிங் வந்து 160க்கு மேலே போனாலும் அது வந்து நார்மல் கிடையாது. 160க்கு மேலே போனால் டெக்கிகார்டியா, 110க்கு கீழே வந்துச்சுன்னா பிரெடிகார்டியா. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நமக்கு வார்னிங் சைன்ஸு. உடனே நம்ம வந்து யாரை இன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ டியூட்டி டாக்டர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப இப்படி ஏறி இறங்கி வருது. பேஸ்லைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டோட்டலாக நமக்கு இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் நிறைய தடவை கீழே இறங்குது. அப்படின்னாலும் என்னது, டீசலரேஷன் அர்த்தம். இந்த 110க்கு கீழே போயிட்டு வருது, கீழே போயிட்டு வருது, டீசலரேஷன்ஸ் இருக்கும். டீசலரேஷன்ஸ் இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். மேலே போகிறது ஓகே, மேலே போகிறது வந்து ஒரு அளவுக்கு போகலாம். இப்போ 180 வரைக்கும்லாம் ஒரு தடவை போயிட்டு திருப்பி இதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னா ஓகே, அது வந்து ஆக்சலரேஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 4 பாயிண்ட்ஸ் தாண்டா மெயினாக பார்க்கணும். பேஸ்லைனுங்கிறது நம்ம டோட்டலாக அந்த ப்ரீடிங் வந்து எவ்வளோ இதில் இருக்குது, சிடிஜி இருந்துச்சுன்னா அதை பார்த்து சொல்லித்தரலாம். பட் அந்த பேஸ்லைனில் வந்து அது எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஆக்சலரேஷன் மேலே போகிறது, டீசலரேஷன் இருக்கக்கூடாது, பட் இருந்துச்சுன்னா அது வார்னிங் சைன் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று வேரியபிலிட்டினா இப்போ நம்பின் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே வந்துட்டுருக்கு, 130 போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 130லேயே போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அது வந்து சரி கிடையாது. 130லேருந்து ஒரு 140 போகணும், இல்லை 120 வரணும், அப்படி கொஞ்சம் இப்படி வேரியேஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து பீட் டு பீட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பீட் டு பீட் வேரியபிலிட்டி இருந்தால் தான் அது ரியாக்டிவ், நல்ல சிடிஜி. ஓகேவா? இந்த பீட் டு பீட் வேரியபிலிட்டி இல்லாமல் இதில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் நம்ம அது நினைக்கணும். என்ன பண்ணலாம், நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஹைட்ரேஷன் இருக்காது, டீஹைட்ரேஷனில் இருப்பாங்க பேஷண்ட்டு, இல்லை வந்து பத்தாத ஆக்சிஜன் ஃப்ளோ கரெக்டாக இருக்காது, ஸோ பேஷண்ட் வந்து ஒரு மாதிரி படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணலாம், ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம லெஃப்ட் லேட்டரல் திரும்பி படுக்க வைக்கலாம் பேஷண்ட்டை, ஸோ தட் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதாண்டா பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கும். ரெண்டு இது வைக்கலாம். டோக்கோ ஒன்று தான் வைக்க முடியும், ஏன்னா யூட்ரஸ் ஒன்று தான் இருக்குது, கான்ட்ராக்ஷன்ஸ் ஒன்று தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து 2 ஹார்ட் ரேட் இருந்துச்சுன்னா இது டோக்கோ 2 சைடாக வைக்கலாம். ரெண்டு ரீடிங் வர்றதுக்கு இருக்குது. ஓகேவா? இதுலேயே தான் வரும், 2 ரீடிங்காக இருந்தாலும் இந்த இதுக்குள்ளேயே தான் வரும். இது சேம் தான். ஆமாம், காமிக்கிறது 2ஆக காமிக்கும். ஓகேவா? இதில் என்ன ரீடிங் காமிச்சாலும்